அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 வகை அட்டைகளுக்கு, அதாவது இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய், இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் ரூபாய் 5000 வழங்க போவதாகவும் சற்று முன்பு அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்மானங்கள் அனைத்துமே 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் நடைபெறும் போது இந்த தீர்மானங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. இதை பத்தின முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் இதை செய்தே ஆக வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும். அது எங்க போயிட்டு நீங்க பதியணும், அதை தொடர்ந்து ஆதார் அப்டேட் செய்யணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் வரக்கூடிய மே 31க்கு அப்புறம், ஓகேங்களா, நீங்கள் எந்த விதமான ரேஷன் பொருட்களும் வாங்க முடியாது அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தின தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவுல நம்ம பார்த்து தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகைக்காக மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அது என்னையிலிருந்து அப்ளை பண்ணலாம், அதற்கும் ஒரு முக்கிய அப்டேட்டுமே சொல்ல போறோம். ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்க போகுதுங்க. இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரேஷன் கார்டுகள், அதாவது இந்த என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச், இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னமா செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதார் அப்டேட் செய்யணும், கைரேகை பதிவு செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். ஒருவேளை நான் செய்யலை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய மே 31, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு 5-6 நாள் தான் இருக்குது. அதற்கு முன்பாகவே நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ரேஷன் அட்டைகள் செல்லாது, நீங்க ரேஷன் பொருட்கள் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க நமக்கு. சரிங்களா? இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுமே நமக்கு. ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் கைரேகை நீங்க எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு கடைகள்ல போயிட்டு நீங்க கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னாக்கா பதிவு செஞ்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இது எதற்காக இந்த கைரேகை பதிவு செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ரெண்டு வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்களும் இறந்து போனவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் சேர்த்து குடும்ப அட்டையில் பெயர் நீக்காமலும் பெயர் சேர்க்கவும் இருக்காம இருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்கும் சேர்த்து தான் பாத்தீங்கன்னா அரிசி விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நிறைய மக்களுக்கு அரிசி கிடைக்காம போயிட்டு இருக்கு அப்படின்றத அரசாங்கம் கண்டுபிடிச்சு, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணணும், ஸோ அந்த தவறுகளை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக குடும்ப அட்டையில், அதாவது ரேஷன் அட்டைகள்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும். ஒருவேளை அவங்க செய்யல, அப்டேட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அரிசி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டாவும் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கைரேகை எங்க போயிட்டு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நான் வெளியூர்ல இருக்கேன், ஸோ நான் பாத்தீங்கன்னாக்க நான் எப்படி பதியறதுன்னு கேட்டீங்கன்னா, அதற்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இ சேவை, அதாவது பாத்தீங்கன்னாக்க இகேஒய்சி அப்படின்ற ஒரு அப்டேட் மூலமா, ஆப் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க எந்த கூட்டுறவு கடைகளிலும் போயிட்டு நீங்க அங்கேயே போயிட்டு நான் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கைரேகை மட்டும் அல்லாம நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்ககிட்ட ஆதார் அப்டேட்டுமே, ஓகேங்களா, ஜெராக்ஸ் ஆதார் அப்டேட்டுமே நீங்க பண்ணணும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பருமே அப்டேட் பண்ணணும். இந்த 3மே நீங்க கண்டிப்பா கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். இது அரசாங்கம் போட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு. சரிங்களா?
முதல்ல நீங்க கைரேகை பதிவு செஞ்சிடணும். ஸோ அடுத்ததான் வந்து ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டை செல்லாது அப்படின்றதுக்கு தெளிவா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு ஒரு பயமான விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 5, 6 நாள் தான் டைம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மே 31 வரைக்கும் தான் நீங்க ஃப்ரீயா நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதற்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அரசாங்கமே வந்து காசு கொடுத்து தான் நீங்க பண்ணிக்கணும் அப்படின்றத அப்டேட்டும் கொண்டு வந்துருவாங்க. அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மே 31 வரைக்கும் தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ணணும், அப்டேட் பண்ணணும், கைரேகை பதியணும், இல்ல வந்து ஆதார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்க வந்து காசு கொடுத்து தான் பதியணுன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்ததா முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இதுவரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பலனுமே கிடைக்காம இருக்கு. போன தடவை வந்து அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 2 கோடி பேர்ல வந்து 1 கோடி பேருக்கு மட்டும் தான் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கிடைச்சிருந்தது. சரிங்களா? மீதி அந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அந்த அப்டேட்டுமே கொடுக்கல. அப்படியே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஓகேங்களா? மீண்டும் ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பாக, கடைசி வாய்ப்பாக கொடுத்திருக்காங்க. எப்படின்னா மீண்டும் வரக்கூடிய ஜூன் ஓகேங்களா? வரக்கூடிய ஜூன் மாதம் ஓகேங்களா? ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அந்த மே 1 இருந்து அப்ளை பண்ணீங்கன்னா, அப்ளை பண்ற அனைவருக்கும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. மீண்டும் வந்து தகுதியான மகளிர்களை, அதாவது உரிமையாளர்களை, குடும்ப அட்டை தலைவிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மட்டும் மாதம் 5,000 அதாவது முதல் மாதம் மட்டும் ஊக்கத்தொகையாக, உரிமை தொகையாக 5,000 முதல் 5 மாதத்திற்கான 5 மாதத்துக்கான சேர்த்து ஒரே மாதமாக 5,000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. இது புதுசா அப்ளை பண்ணி விண்ணப்பங்கள் வர வச்சு இப்ப போடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான். ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வந்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ புதுசா வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? சாரி, பழசா வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷமா பக்கமா வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 1000 வந்துட்டு தான் இருக்கும். இப்ப புதுசா அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து செலக்ட் ஆகுறவங்களுக்கு முதல் மாதமே 5,000 ரூபாய் உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. என்னன்னா நிறைய பேர் வந்து ரேஷன் கடைகள்ல வந்து இந்த என்பிஹெச்ஹெச் கார்டு வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பிஹெச்ஹெச் கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஹை ரிச் ஃபேமிலி அவங்க எல்லாம் வந்து எந்த விதமான ரேஷன் பொருட்களையுமே வாங்க மாட்டாங்க. சின்னதா ஒரு ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்றதுக்காக மட்டும் இதை வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நீங்க கார்டு மாத்திக்கலாம். ஓகேங்களா? என்பிஹெச்ஹெச் என்சின்ற கார்டை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்திய குடிமகன் என்ற ஒரு கார்டுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான பொருட்களுமே அதுல வாங்க அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி கார்டு கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க அதற்குமே நீங்க கூட்டுறவு கடைக்கு போயிட்டு நீங்க அங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பயனுள்ளதாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ சீக்கிரமாவே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல ஸ்கீம் சந்திக்கலாம். தேங்க்யூ.